வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் ஆத்தூர் கல்பகனூர் ஊராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் உள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு அப்பகுதியில் நேற்று முதல் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மக்கள் அடிப்படை வசதி வேண்டி அதிகாரிகளிடம் மனு வழங்கினர். திருவள்ளுவர் நகர் பகுதியில் நடைபெறும் முதல் அரசு நிகழ்ச்சி என்பதால் அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். குடிநீர் இல்லை, லைட் இல்லை, டாய்லெட் இல்லை, சாலை வசதி இல்லை என முதல் முறையாக நடந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கொதிப்படைந்தனர். கிராமத்தில் நடக்கும் முதல் அரசு நிகழ்ச்சியில் மக்களின் குறைகளை அதிகாரிகள் உடனே நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். எங்கள் பகுதியில் இதுவரை எந்த அரசு விழாக்களும் இதுவரை நடத்தப்படவில்லை. அரசு அதிகாரியிடம் பலமுறை மனு கொடுத்து முதல் முறையாக இந்த 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கல்பகனூர் திருவள்ளுவர் பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். அதில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். அனைத்து துறை அதிகாரிகளும் அரசின் நலத்திட்ட உதவிங்க அவரவர் துறை சார்ந்த நலத்திட்டங்களை எடுத்துரைத்தனர். அதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கேட்டு பல்வேறு மனுக்களை கொடுத்துள்ளனர். மதுரை சொக்கிக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ காமக்கோடி பீடம் ஸ்ரீ சங்கர மடத்தில் சகசர சுகாசினி எனும் சுமங்கலி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்ட சுமங்கலிகள் கலந்து கொண்டனர். இதையொட்டி காலை 8 மணி முதல் 4 பகுதிகளாக சுமங்கலி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள், புடவை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சுமங்கலி பூஜையில் திரளானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். திருப்பூர் பல்லடத்தில் 108 சிவலிங்க பூஜை, கோபூஜை மற்றும் அஸ்வ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய சிவனடியார் திருக்கூட்டம் சார்பில் பூஜை நடத்தப்பட்டது. பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தலைமை வகித்தார். மானிடராக பிறந்தால் கல்வியோடு ஞானமும் அவசியம். அந்த ஞானம் இறை வழிபாட்டின் மூலமே கிடைக்கும். நமச்சிவாயம் என்பதை ஞானமும் கல்வியும் ஆகும் என பக்தர்களுக்கு அருளுரை வழங்கினார். இறைவன் நாமத்தை சொல்லும் போது தீய சக்திகள் அகன்று தெய்வீக சக்தி நிலைக்கும். அன்பு, அமைதி, கல்வி, செல்வம் உள்ளிட்ட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்று அருளாசி வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சிரவை ஆதீனம் குமர குருபர சுவாமிகள் கலந்து கொண்டனர். இறை வழிபாட்டின் பெருமையை எடுத்துரைத்தார். திரளான பக்தர்கள் வழிபாட்டில் கலந்து கொண்டு மனமுருகினர்.